ஆதியாகமம் 42வது அதிகாரம். தெரிந்த வார்த்தைகள். ஆவியானவர் இந்த ஆராதனைக்கு பேசும்படி இந்த வசனத்தை நேற்றைக்கே ஆண்டவர் காண்பித்து இடைபட துவங்கினார். ஆதியாகமம் 42வது அதிகாரம் அதுடைய 6வது வசனமும் 9வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 6வது வசனத்தின் பிற்பகுதி இப்படி சொல்லப்படுகிறது: யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையில விழுந்து அவனை வணங்கினார்கள். 9வது வசனம் சொல்லப்படுகிறது: யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்தான் என்று. பார்த்து நினைக்க வைக்கிறார், பார்த்து நினைக்க வைக்கிறார். இந்த வார்த்தை நேற்றுக்கு முதலே ஆண்டவர் இடைபட துவங்கினார். ஹல்லேலூயா. பார்க்க வச்சு நினைக்க வைக்கிறார். அவன் அதை பார்த்ததும் எதை நினைக்கிறான் தெரியுமா? கர்த்தர் தன்னோடு சொன்னதை, கர்த்தர் தனக்கு காண்பித்ததை. இந்த இன்சிடென்ட் நடக்கிறது வரையிலும் யோசேப்பு வந்த வழிகள் நமக்கு தெரியும். ஆமென். அவன் சந்தித்த பாதைகள் அவன் நினைத்து பார்க்காத பாதைகள். தான் லைஃப்ல இப்படி ஒரு வேய அவன் லைஃப்ல நினைச்சிருப்பாரான்னு கேட்டா ஒரு நாளுமே நினைச்சிருக்க மாட்டாரு. ஆமென். தன் சகோதரர்களே தன்னை தூக்கி குழியில போடுவாங்களா, இதை நினைச்சிருக்க மாட்டார். தன் சகோதரர்களை எடுத்து தன்னை விற்பார்களா, இதை நினைச்சிருக்க மாட்டார். தான் விற்கப்படுவது, தான் அடிமையாய் கொண்டு போகப்படுவது, போத்திபார் வீட்டில் இருப்பது, அங்கிருந்து திரும்ப சிறைச்சாலைக்கு போவது, இந்த ஒரு பாதை யோசேப்பு ஒரு நாள் கூட நினைச்சிருக்க மாட்டார். ஆனா இந்த பாதையில எல்லாம் வரும்போது தேவன் கொடுத்த தரிசனத்தை யோசித்திருந்திருக்கலாம், நினைச்சிருந்திருக்கலாம். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நிறைவேறும் மட்டும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டிருந்தது. ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, சகோதரர்கள் வணங்கினதும் அவன் நினைக்கிறான். எதை நினைக்கிறான்? கர்த்தர் தனக்கு காண்பித்ததை நினைக்கிறான். அப்ப இதுவரை யோசேப்பை நீ நினைக்கவே இல்லையா? நினைச்சார். ஆனா நினைக்கும் போதெல்லாம் எப்படி நினைச்சிருப்பார்னா, இதெல்லாம் நடக்கவா போகுது? எனக்கு நடக்கிறது வச்சு பார்க்கும் போது கர்த்தர் காண்பிச்சது எனக்கு நடக்கவா போகுது, இப்படி நினைச்சிருப்பாரு. ஆனா இப்போ ஒரு இடத்துல ஒரு நாள் வந்துச்சு பாருங்க. அந்த நாளுல எப்படி அவர் நினைக்க வைக்கிறார்னா, இனி நடக்கவா போகுது இல்ல, நடந்துச்சுன்னு நினைக்க வைக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தை நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு நாள் எனக்காய் வர போகிறது, நடக்குமா என்று நினைத்த அந்த காரியம் நடந்து நான் சொல்லுவேன், எனக்கு சொன்ன பிரகாரமே கர்த்தர் எனக்கு செய்து முடித்தார். எனக்கு வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பார்த்து நினைக்கிறான். இதுவரை நினைச்சு பார்த்திருந்திருப்பார் இதெல்லாம் நடக்குமான்னு. ஆனா இப்ப பார்த்துட்டு சொல்றார், எப்ப நடந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தையை சொல்லும் போது நாமளும் சொல்றோம், நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் சொல்றாங்க இது நடக்குமான்னு. ஆனா ஒரு நாள் கூப்பிட்டு சொல்ல போறோம், எப்ப நடந்துடுச்சு. எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு நடந்துடுச்சு. என்ன நினைக்க வைப்பார், பார்த்து நினைக்க வைப்பார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஓ இல்லை இல்லை, சொல்லுங்க. இல்லை 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 இல்லை. ஆமே. சொல்லுங்க. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். சொல்லுங்க. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு. இதுவரை நினைத்த போது அவன் எப்படி யோசித்திருப்பானா, இனி அந்த தரிசனம் நடக்குமா? ஏன்னா தரிசனம் காண்பிக்கப்பட்டதற்கும் இப்பொழுது, அதாவது சகோதரர்கள் வரும் வரையிலும் இனி இந்த சகோதரர்களை நான் திரும்பி பார்ப்பேன் என்கிற ஒரு எண்ணம் யோசேப்புக்கு இருந்திருக்குமான்னு கேட்டா நிச்சயமா. ஏன்னா எங்கேயோ இருக்கிறார் இப்ப யோசேப்பு, சகோதரர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க. அவர்கள் இனி இந்த எகிப்திற்குள்ள வந்து என்ன பார்க்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் உண்டாகுமான்னு யோசேப்பின் நினைவு வச்சு பார்க்கும்போது அது சாத்தியமில்லாத காரியம். ஆனா ஒரு நாள் வந்துச்சு பாருங்க. ஒரு நாள் வந்து எதை நினைக்க வைக்கிறான்னா, அன்னைக்கு ஒன்று சொன்னேன்ல வந்துட்டேன். ஹல்லேலூயா.
ஆமென். நிறைவேறும் காலம் என்பது ஆமென் நான் நினைச்சது போலலாம் இருக்காது. எல்லாமே தலைகீழா தான் இருக்கும். ஆனா எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? சொன்னது நடக்கும் என்று நம்புறவங்க, எனக்கு சொன்னது நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதாவது தேவன் காண்பித்து நடத்துற பாதைகள் அப்படிதான் இருக்குங்க, அப்படிதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது நிறைய பேசுவார். அதுல ஒரு வார்த்தை என்ன பேசுவார்னா, இந்த ஆலயத்தை நான் இடிச்சு 3 நாள்ல திரும்ப கட்டுவேன். அப்போ ஒரு ஆலயத்தை காமிச்சுதான் அதை பேசிட்டு இருக்கிறார். அதை பேசிட்டு இருக்கும்போது சீஷர்கள் அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. ஆனா நடக்கிற இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது இது சாத்தியமே இல்லை. அது எப்படி இது இடிச்சு 3 நாள் எழுப்புவார்? ஆனா அதை எப்ப நினைவு கூர்ந்தார்கள் என்றால், யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் 22 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வாசிங்கள். யோவான் 2வது அதிகாரம் 19 முதல் 22 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு உடனே நம்பல. எப்ப நம்புறாங்க தெரியுமா? நடந்த பிறகு. மரித்தோரிலிருந்து எழும்பின பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து தேவ வாக்கியத்தையும் வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். ஆமென். கல்லறைக்கு முன்பாய் வந்து நின்ற போது தூதர்கள் சொல்லுகிற வார்த்தை லூக்கா 24வது அதிகாரம் அதோட 7-8 வசனங்களை வாசியுங்கள். லூக்கா 24 7-8 வசனங்கள். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக கலிலேயாவில் இருந்த காலத்தில், அவர் கலிலேயாவில் இருந்த காலத்திலேயே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அன்னைக்கு சொன்னார்ல, உனக்கு அன்னைக்கு சொன்னார்ல. ஆமென். இந்த வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்லப்படு, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கத்த தந்த வார்த்தையை நினைச்சு வச்சு என் சிச்சுவேஷனை பார்க்கும்போது எனக்கு என்ன கேள்வி உண்டாகுதான், இது நடக்குமா? ஆனா இன்னைக்கான ரேமா ஒரு நாள் வரும், பார்த்து நினைக்க வைப்பார். இது நடந்துருச்சு. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் இன்னைக்கு நடக்குமா என்று எதிர்பார்க்கிற அத்தனை காரியங்களும் ஒரு நாள் நடக்க போகிறது என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று. ஹல்லேலூயா. நடக்கும் போது கர்த்தர் எதை நினைக்க வைக்கிறார் தெரியுமா? ஆமென். நடந்து வந்த தீமைகளை எல்லாம் அல்ல, கர்த்தர் காண்பித்த வார்த்தையை. ஆமென். நிறைவேறும் காலத்துல நீங்க எதை நினைப்பீங்க தெரியுமா? ஆமென். நீங்க பட்ட கஷ்டங்களை அல்ல. ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசி இருக்கிறாரு, என்னோடு பேசப்பட்ட வார்த்தைகள். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு காண்பித்தது நடந்துச்சு. ஹல்லேலூயா. சகோதரர்களை பார்த்து கர்த்தர் காண்பித்த சொப்பனங்களை நினைவு கூறுகிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அது ஒரு விஷயம் கிடையாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம்னாலே அழுகதான். இதுதான் உண்மை. பார்க்கிறவர்களுக்கும் அதுதான் தெரியுது. ஆனால் ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. அன்று சாயங்காலத்தில் அழுகை அல்ல, எனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்றவங்க ஹல்லேலூயா. இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை இல்லை இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு. வாக்கு வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை சொல்ல. இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை. இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை. இல்லை இல்லை, நான் நொறுங்குவதில்லை. சொல்லுங்க. இல்லை இல்லை, நான் உடைவதே இல்லை. இல்லை இல்லை. காரணம் இயேசு என்னோடுதான். இயேசு என்னோடுதான். என் இயேசு
ஆமென். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே காரிருள்களால் ஆமென் ஆண்டவரே, என் பாதைகள் அந்தகாரமாக இருந்தாலும் தரிசனங்கள் நிறைவேற காலம் தாமதமானாலும் தரிசனங்கள் ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீர்கள், இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. பாடுங்கள், இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை. ஆமென். இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லு, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு. ஹல்லேலூயா, என் இயேசு. ஆமென். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. பார்த்து நினைக்க வைப்பார். ஆமென். இன்னைக்கு பார்க்க வைக்கிற நினைக்கிறோம், வார்த்தை நினைக்கிறோம், நினைச்சிட்டு அடுத்து என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் நடக்கவா போகுது? இது என் சிச்சுவேஷன்ல ஆமென் நேத்துக்கு இருந்ததை விட இன்னைக்கு மோசமாக தான் போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. நேத்துக்கு குழிக்குள்ள இருந்தேன், இன்னைக்கு சத்துரு கையில் இருக்கிறேன், அடுத்து போத்திபார் வீட்டில் இருக்கிறேன். சரி, அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு பார்த்து அடுத்து அங்கிருந்து தூக்கி சிறைச்சாலைக்குள்ள போறேன். இதெல்லாம் நடக்கவா போகுது? ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது. எப்ப நடக்குமான்ல நடந்துடுச்சு. கர்த்தர் எனக்கு சொன்ன பிரகாரம் நடந்துடுச்சு. எத்தனை பேர் நம்புற? எனக்கு ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு நாள் உண்டுன்னு சொல்லுங்க. சந்தோஷமா சிரிச்சு சொல்லணும். ஆமென். அதாவது அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாள் உண்டுன்னு சொல்லும் போது நமக்கு மனசெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். இதே இது இப்ப நான் இப்படி சொல்ல, நீங்க உங்க இருதயத்துல கை வச்சு உங்களுக்கு ஒரு நாள் உண்டு, எனக்கு ஒரு நாள் உண்டு சொன்னா நல்லா சிரிச்சு உங்களுக்கு ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல யாராவது தளர்ந்து இருக்கும் போது அவங்க தட்டி சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. இன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு என் பக்கத்துல வந்து நீங்க சிரிச்சு ஆராதிக்க போறீங்க. இன்னைக்கு நீங்க அழுது கொண்டு ஆராதிக்க, நாளைக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் விசுவாசித்து எனக்கான வார்த்தை என்று நம்புகிறவர்கள் கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை வைத்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த அழுகையோடு வந்த சில உள்ளமே இதே இடத்துல கர்த்தர் உன்னை களிப்போடு கொண்டு வருவார். இதே இடத்துல உன்னை களிப்போடு கொண்டு வருவார். நம்புறவங்க ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதே யோசேப்பு இதே சகோதரர்களுக்கு முன்பாக அழுத ஒரு நாள் உண்டு, அழுத ஒரு நாள் உண்டு. என்னை காப்பாத்துங்க அழுத ஒரு நாள் உண்டு. அப்படியே சேஞ்ச் பண்றார் பாருங்க. இப்ப சகோதரர்கள் எல்லாம் யோசிப்பட்டு வந்து, நீதான் இது எங்களை காப்பாத்தணும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போடுவா. இதை செய்ய என் ஆண்டவர் எனக்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். நான் அதுவரை காத்திருப்பேன் என்று நம்புறவங்க காத்திருப்பேன், காத்திருப்பேன். கர்த்தர் செய்யும் வரையில் நான் காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். கர்த்தர் சொல்லும் வரையில் நான் ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், காத்திருப்பேன். யோசேப்பே தளராமல் நில்லு, யோசேப்பே நம்பிக்கை அற்று போகாமல் நில்லு. ஒரு நாள் வரும், ஒரு நாள் உண்டு. உன்னை பார்க்க வச்சு நினைக்க வைப்பார், உன்னை பார்க்க வைத்து நினைக்க வைப்பார், உன்னை கேட்க வைத்து நடக்க பண்ணினவர் உன்னை பார்க்க வைத்து நினைக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், என்னை கேட்க வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார், என்னை பார்க்க வைத்து நினைக்க வைப்பார், என்னை பார்க்க வைத்து நினைக்க வைப்பார். வாக்கு தத்தம் செய்தவர் அவர் மாறவில்லை, அவர் மாற மாட்டார். அவர் மாறாதது போல அவர் சொன்னதும் மாறவில்லை. ஆமென். இந்த வார்த்தை நிறைவேறும் நேரம் வரையிலும் யோசேப்பின் வாழ்க்கையில பலது மாறிச்சு, பலது மாறிச்சு. அவன் இருந்த ஸ்தானம் மாறுது, அவன் வஸ்திரம் மாறுது,
அவன் நிறைய மாற்றங்களை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் யோசேப்பு பார்த்துட்டாரு. ஆனா 2 காரியம் மாறவே இல்லை. ஒண்ணு, சொன்னவரும் மாறல, சொன்னதும் மாறல. எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் தைரியமா சொல்ல முடியும், நான் நடக்கிறதுல நான் நினைச்சதை விட நிறைய மாறிட்டு, ஆனா 2 காரியம் மாறல. எனக்கு சொன்னவரும் மாறல, எனக்கு சொன்னதும் மாறல. ஆமே, எனக்கு ஒரு நாள் உண்டு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமே எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்துல. இந்த நம்பிக்கையோட சந்தோஷத்தோட, இல்ல நான் அஞ்சுவது இல்லை, இல்ல நான் கலங்குவது இல்லை, இல்ல நான் உடைவது இல்லை, இல்ல ஆமே நான் பதறுவது இல்லை, நான் நொறுங்குவது இல்லை. காரணம், என் இயேசு மாறாதவர் என்னோடு இருக்கிறார். நான் எனக்கு சொன்னவரும் மாறவில்லை, எனக்கு சொன்னதும் மாறவில்லை. ஆமென். வாக்குத்தத்தம் செய்தவர் மாறாத தேவன். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுவாரோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு. ஒரு விஷயத்துல பாடுவோம். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை. சொல்லு சபையை, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு வாக்கு மாறாதவர் என் இயேசுவே. சொல்லு, வெள்ளம் போலவே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரோ சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே. எல்லாராலும் தனிமைப்படுத்தப்பட்டவன் தான் நீ, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன் தான் நீ. ஆனால் உன் வாழ்க்கையில் சொன்னது நிறைவேறும். அத்தனை பேரும் திரும்பி வருவார்கள். ஆமென். சொல்ல, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை. சொல்ல, இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடு, இயேசு என்னோடுதான், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் இயேசு. காரிருள்களா, காரிருள்களா பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களா பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள். சொல்ல, இல்லை 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 நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவி. சொல்லு சபையே, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு. சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ஓ ரிகாஷா தரபலமோ, என் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு. நன்றி ராஜா. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ?
ரியதரா. ஆமே, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு. வாக்கு வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். காரிருள்களால் பாதைகள், காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்த காரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே காரிருள்களா குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறும், அது நிச்சயமாய் நிறைவேறும், அது தாமதிப்பது இல்லை. பிரபல சந்தரா, இல்லை 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 இல்லை, அஞ்சுவதில்லை, நான் கலங்குவதில்லை, நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். காரணம் சொன்னவர் மாறவில்லை, உயிரோடு இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு. ஆமே, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். நல்ல கைகளை தட்டி என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறபடினா எத்தனை பேர் விசுவாசித்து ஆராதிக்க முடியும்? சொன்னவர் மாறல, சொன்னது மாத்தல. பலரால் பகைக்கப்பட்ட உள்ளமே, பலரால் தள்ளிவிடப்பட்ட உள்ளமே, நீ தள்ளுண்டவள் என்று பெயர் இன்றைக்கு இருக்கலாம். இல்ல இல்ல, உன் பெயரை கர்த்தர் மாற்றுவார், உன் பெயரை கர்த்தர் மாற்றுவார். நீ சேர்த்துக் கொள்ளப்பட்டவள், நீ சேர்த்துக் கொள்ளப்பட்டவள். மகிமை 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 மகிமை. தள்ளப்பட்ட உன்னைதான் தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். தள்ளப்பட்ட உன்னைதான் உன் குடும்பத்தில் பிரதானமான கல்லாய் மாற்றுவார். என் தேவன் ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ரேபரா காஷி காதரபா லேப்ரோ மஹந்தல ரிகாஷியா கலரா லேப்ரா காமா. கொஞ்சம் விடுதலையோட கர்த்தரை நம்புகிற உள்ளமே கம்பீரித்து ஆர்ப்பரி, கம்பீரித்து ஆர்ப்பரி, கம்பீரித்து ஆர்ப்பரி. தள்ளப்பட்ட உன்னை, தள்ளப்பட்ட உன்னை தலைக்கு மூளைக்கல்லா ஆவியானவர் இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்காய் தீர்க்க தரிசனமாய் உரைக்க வைக்கிறார். தள்ளப்பட்ட உன்னை தலைக்கு மூளைக்கல்லா. ஓ ராகமா ஹந்தல ரேவோ ஷியா தல ராகபோ லேப்ரா காமா ஹந்தல ரேகாஷியா தல ரபோ லிப்ரா மஹந்தல நிகாஷா தரா லேக்கே ரேமோ. மகிமை 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 மகிமை. உன் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டத்திற்கு காரணம் உன்மேல் கர்த்தர் கட்டி கொண்டிருப்பது சாதாரணமானது அல்ல. உன்மேல் கட்டப்பட போகிற ஆமென் ஆமென் கட்டிடம் சாதாரணமானது அல்ல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையான கட்டிடம் உன்மேல் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ ரிகாஷா தல ரபா லேப்ரோ மஹந்தல ரே ரேகாபா ஷிகாதரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவே ஆவே. மனிதனை உன் தலை மேல ஏறி போக பண்ணினது உங்களை அழிப்பதற்கல்ல. தேவன் ஒன்றை பார்த்து வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒன்றை உங்களுக்காய் பார்த்து வைத்திருக்கிறார். நீ நிற்க வைக்கப்பட போகிற ஸ்தானம். ஆகாஷா காதரா லேப்ரோ மஹந்தலரே. Thank you, Pa. Thank you, Pa. Thank you, Pa. Thank you, Pa. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிற பில்டிங் அது சாதாரணமானதல்ல. அது பலமுள்ளதும் பெரிதான ஒரு பில்டிங்கை கர்த்தர் என் லைஃப்ல கட்டிட்டு இருக்கிறார். ஹalleluya. ஆமென் ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நேற்று ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்த போது அதுல ஒரு போதகர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் தியானிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த செய்தியில் அந்த வார்த்தை வருது. அதுல அவர் சொன்னார்,
ஒரு நிலத்துல பெரிய பெரிய புல்டோசர்லாம் வந்து அந்த நிலத்துக்கு மேல ஏறி இறங்குதுனாலே அந்த நிலத்துல கட்டப்பட போறது கோழிக்கூடு கிடையாது. ஹல்லேலூயா. சின்ன கூரை போடுறதுக்கு பிரச்சனை ரொம்ப வராது. பெரிய பில்டிங் கட்டுற நிலத்துல புல்டோசர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் லைஃப்ல கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருப்பது. அகாபா ஷகதரபா லேப்ரா காஷியாதரா லேப்ரா ஹந்தலரா. யோசேப்பே, ஏன் உன் லைஃப்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? உனக்கு காட்டப்பட்ட தரிசனம் சாதாரணமானது கிடையாது. உன்னோடு பேசப்பட்ட வார்த்தை சாதாரணமானது கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை எஸ், என் லைஃப்ல கர்த்தர் செய்ய போகிறது. லிகரமா ஷீதலரமா ரேமஹந்தல ரேகே போஷியாதலரா லிப்ரா காஷியாத். ஆபிரகாமே, உனக்குள்ளிருந்து பிறக்க போகிற சந்ததி அது சாதாரணமான சந்ததி கிடையாது. அதனால தான் உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறார். அதனால தான் சில பாதையில் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். லிப்ரா மஹந்தல ரேகாஷியாதலரா ரிமஹந்தலரா. தேங்க் யூ அப்பா. பல அடுக்குமாடி கட்டிடம். அவர் பார்த்து வைத்த திட்டம் பெரியது. திட்டம் பெரிதா இருக்கிற வாழ்க்கையில பிரச்சனை பெரிதா இருக்கும். ஆனா திட்டம் தடைபடாது. என் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாய் தான் செய்கிறார் என்று நம்புறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்ன சும்மா கட்டி எழுப்பல. இந்த நிலத்தில், இந்த வாழ்க்கை என்கிற நிலத்தில் கர்த்தர் கட்டி எழுப்புகிற காரியம் பெரிது என்று நம்புறவங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக. ஹல்லேலூயா. நான் உனக்கு செய்ய போகிற காரியம் உன் குடும்பத்தில் மற்ற எல்லாருக்கும் நடந்தது போல அல்ல. யோசேப்பே, உன்னை குறித்த தேவ திட்டம் மற்ற 10 பேர் மேல இல்லாத ஒரு மகா பெரிய திட்டம். 10 பேர் இல்லாத ஒரு மகா பெரிய திட்டம். Thank you Holy Spirit. உன் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் கர்த்தர் அனுமதித்து அமைதியா இருந்தார்னா, இந்த நிலத்துல கட்டப்பட போகிற பில்டிங் சாதாரணமானது அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. நீர் சொல்லியோ ஓ சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலம். தாய்க்கப்பா, ஒரு முறை என்னை நீர் சொன்ன. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கடைசி சொட்டு இரத்த வரையிலும் சிந்த விடப்பட பிதா இயேசுவை அனுமதித்ததுக்கு காரணம், ஆமென், அவர் அதிகம் பாடுபட்டதுனால அத்தனை ஜனத்துக்கும் அது மீட்பாய் மாறினது. கடைசி சொட்டு ரத்த வரையிலும் பிதா அதை பார்த்துட்டே இருக்கிறார், அதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா இந்த சரீரத்தின் மேல் கட்டப்பட போகிற ஆலயம், இந்த சரீரத்தின் மேல் கட்டப்பட போகிற ஆலயம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள ஒரு ஆத்துமா கூட நஷ்டப்படக்கூடாது என்பதற்காக. இப்ப தெரியுதா ஏன் இந்த நிலத்துல புல்டோசர்லாம் வந்து வேலை செய்யுது? ஏன் இந்த நிலத்துல ஜேசிபி எல்லாம் வந்து வேலை செய்யுது? மற்ற நிலத்துல எல்லாம் மண் வெட்டி வச்சு செய்யும் போது ஓ நிலத்துல மட்டும் பெரிய பெரிய வண்டியா இறக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு வாழ்க்கையில கட்டப்பட போறது ஒரு மாடி பில்டிங் கிடையாது, மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புற தேவ பிள்ளைங்க விசுவாசித்து ஆர்ப்பரிப்போடு. லகராஷகதரியாதலரே, நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுவே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே,
விருப்பத்தை. கரங்களை உயர்த்தி சொல்ல, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியோ ஆண்டவரே, நம்பி நிற்கிறப்பா, மனுஷர்களை தலை மீது ஏறி போக பண்ணினது சும்மா இல்ல ஆண்டவரே. ஒரு முறை நீ சொன்னதை நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை. சில நீர் பொய் வார்த்தை சொல்லிட, நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன். எத்தனை பேர் நம்பி சொல்ல முடியும்? இயேசுவே நீர் சொன்ன, இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட. ஹalleluya. Oh, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியோ, ஆமென், சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட. நம்பி நிற்கிற எந்த சூழலும் உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையை நம்பி நிற்கிற அப்பா, விசுவாசித்து நிற்கிற அப்பா. கடைசியா கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம், என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை அகல. ஓ, எவ்வளவு அன்பு கூர்ந்தா, அன்பு கூர்ந்தார். என்ன துன்பம் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும், காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர். ஹalleluya. காத்திடுவா என்றுமே காத்திடுவா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று விசுவாசிக்கிறவர் முழு பலத்தோட, உன்னில் கட்டப்படுவது சாதாரணமான கட்டிடம் அல்ல, அது மகிமையான கட்டிடம்.